ஹாய்ப்பா, இன்னைக்கு நாம பார்க்க போறது குடிமிளகு குழம்பு, மருந்து குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அததான் நம்ம மருந்தே உணவா சாப்பிட போறோம். அதை எப்படி நம்ம நல்லா சாப்பிடுறது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறது, இல்ல என்னென்னாலும் சேர்த்துருக்கு எல்லாம் பத்தி நான் சொல்றேன். 9 பொருட்கள் வேணும் இதுல. வெள்ளைப்பூடு, காயம், துண்டு மஞ்சள், சுக்கு, திப்பிலி, வேர், ஓமம், கடுகு, நல்ல மிளகு. இந்த 3 கொஞ்சம் குவான்டிட்டி குறைவா தான் நம்ம எடுக்கணும். அதனால சேர்த்து எடுத்திருக்கிறேன். நல்ல மிளகு, ஓமம், கடுகு. கண்டிப்பா நாமெல்லாம் வாரத்துல ஒரு நாள் அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம். இதெல்லாம் கொஞ்சம் பொடிச்சு போடுவோம், அப்பதான் கொஞ்சம் அரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும். மஞ்சள், சுக்கு, இந்த வேறு முனையும் நல்லா தட்டி பொடிச்ச பிறகு மிக்சியில போட்டு அரைப்போம். பொடிச்சு போட்டிருக்கிறோம் மஞ்சள், சுக்கு, கொஞ்சம் ஹார்டா இருக்க பொருள் எல்லாம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிப்போம். இப்படி வரும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்குவோம். நல்லா நைஸா வந்துடும். நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த குழம்புக்கு ஒரு துண்டு மீன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மசாலா எடுத்து சாப்பிடும் போது முள்ளு இருந்துன்னா கஷ்டமா இருக்கும். நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி அடுப்புல வைப்போம். கொஞ்சம் குறைவாவே போடணும். காயம், வெள்ளைப்பூடு ரெண்டும் நம்ம அரைக்க கூடாது, ஸ்மெல் ஓவரா இருக்கும். இதை அப்படியே போட்டுதான் வேக வைக்கணும். வெள்ளைப்பூடு எவ்வளவு வேணாலும் நம்ம உரிச்சு போட்டுக்கலாம், உடம்புக்கு நல்லதுதான். கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு கருவேப்பிலை உருவி போடுவோம், தாளிச்சு போட வேண்டாம். ஆயிடுச்சுங்கிற பாதம் வெள்ளைப்பூட அப்படி அமுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். அதான்